3 6 ரூபா கூட ஏசுமா ஒரு 4 ரூபா போட்டு கொடுங்க சும்மா அடுத்த வாரம் கூலியில பிடிச்சிக்கலாம். காசு அதானே அடுத்த தோட்டத்துக்காரெல்லாம் ஒழுக்கமா கூலி கொடுத்துறானாக்கு வார வாரம் ஒழுக்கமா குடுக்கறது நாங்க தான்டா. கொழுப்பேறி போச்சு வாங்கிட்டு போங்கடா. வரவு செலவு எல்லாம் அமனிதாக்கு ஏச்சு கேக்குறாங்க. அடுத்த ஆளு கூப்பிடலாம் இல்லீங்க. சரி பொண்ணம்மா கோய் வாங்க. 3 2 6 6 ரூபா கொடு. ஏனுங்கம்மா 5 ரூபாய் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா 6 அப்ப விட்டு காசு. அதானே தோட்டக்காரங்க எல்லாம் ஒழுக்கமா கூலி கொடுத்துடுறாங்களாக்கும். வாரம் ஒழுக்கமா குடுக்கதே நாங்க தான். கோல் பேர் போச்சு. வரவு செலவுலாம் கவுண்டர் தாக்கு ஏச்சு கேக் பாருங்க. கேளுங்க அடுத்த ஆள் கூப்பிடலாங்களா? கூப்பிடலாங்க. பொண்ணம்மாக்கா மறுபடியும் அது கூப்பிடுங்க. பொண்ணைய ஏய் வந்து தொலையண்டா. ஏய் ராமசாமி என்ன ஏண்டா கவுண்டிச்சு இருக்கும்போது எச்சு கேக்குறிய சுத்தம் மடையனா இருக்கிய. எவ்வளவு வேணும்? 4 ரூபாய். 4 ரூபாவா? 10 இது ஏனா? ஏய் கவுண்டிச்சுக்கு தெரியும் ஆகட்டும். பொண்ணுமா கோய் என்ன விவரம் இருக்குதா உனக்கு? கவுண்டர் முன்னாடி எச்சு கேட்டுது. எத்தனை கேட்ட நீ? 5 ரூபாய் கேட்டோமா. 10 ரூபாய் வச்சுக்கோ. ஏன்னா திருப்பி தர வேண்டாம். கவுண்டருக்கு தெரிய வேண்டாம் என்ன? இங்க 10 தானா? காசு தெரியாம என்னது வேலை போச்சா? என்னையா அது அடி வயித்துல இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு சாதாரணமா நினைக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததாயா. டிபார்ட்மெண்ட் தான் லேட்டு பாத்தியா சொல்லிக்கிறேன். நீ சொன்னதுனாலதான் அந்த தப்பு கண்டா வேலையை ஆரம்பிச்சோம். இப்ப உன்னைய தூக்கிட்டாங்களே. ஆண்டவன் ஓம் பல்ல நீட்டி போட்டான். அரசாங்கம் எங்க பல்ல புடுங்க போகுது. எவன் பல்ல புடுங்கன எனக்கு என்னையா? நான் இன்ஸ்பெக்டரா இருக்கும் போதே என் பல்ல புடுங்கன்னு நினைச்ச அந்த ராசப்பன் இப்ப நான் அவன் பல்ல புடுங்கி ஆகணும். எனக்கு வேலை போன விஷயம் உங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஊருக்கே தெரியற வரைக்கும் நான் தான் இன்ஸ்பெக்டர். அதுக்குள்ள வேற இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்கன்னா வரமாட்டாயா. இந்த மாதிரி பட்டிக்காட்டுல வந்து சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் 1 வாரம் 10 நாள் ஆயிடும். ஓ நீங்க அப்படி போறீங்களா? அவர் ஒரு டைப். நான் இந்த ஊரை விட்டு போற கொஞ்ச நாளைக்குள்ள அந்த ராசப்பனை பழி வாங்கி ஆகணும். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரே ராசப்பனை பார்த்து ஆமா ஆமா என்ன கவுண்டரே ஒரு முக்கியமான விஷயம். அதான் உங்க வீடு வரைக்கும் வந்துட்டேன். உங்க தோட்டத்தை சுத்தி ஊர் ஜனங்களும் போலீஸ்காரங்களும் நின்னுகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விவரமே புரியல. அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். போலீஸ்காரங்க என்ற தோட்டம் என்னைய விஷயம்? அதான் எனக்கு தெரியாது சொல்லிட்டு போகலாம்னு வந்தேங்கிறேனே. அம்மணி தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். யோ ஐயா ஏய் 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 என்ன என்ற தோட்டத்துக்கு கூட்டம்? ஏய் என்ற மண்ணுல கைய வைக்கிற நீ போடா. போலீஸ்க்கு இங்க என்னங்க வேலை? என்ன கவுண்டர உம்ம தோட்டம்னு தெரிஞ்சுதாயா வந்தேன். எதுக்கு? இங்க சாராய ஊரல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தோண்டி பார்க்கலான்னு வந்தேன். என்ற தோட்டத்துல சாராயமா? எந்த கேளைய சொன்னது? எதையுமே தோண்டி பார்த்தா தானே தெரியும் கவுண்டர். சின்ன கவுண்டர் தோட்டத்துல சாராயம் இருக்குன்னு சொல்றா. எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறீங்க. கவுண்டரே கோபப்படாதீங்க கவுண்டரே. தோண்டத்தானே வந்திருக்கிறாங்க. தோண்டித்தான் பாக்கட்டுமே. ஊரில் இருந்தரவா போகுது. என்றா பாக்குறேன் தோன்ற நானும் பாக்க தோன்றா தோன்றா.
அங்கேயும் ஒண்ணு. ஏய், உள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட சரக்கு. வெளியே வந்துட்டா டிபார்ட்மெண்ட் சரக்கு தெரியுமில்ல? ஏய் காட்டானுங்களா, உங்க கவுண்டன் தோட்டத்துல ஊரல் இருந்ததுக்கு நீங்க அத்தனை பேருமே சாட்சி. மரியாதை எப்ப கூப்பிட்டாலும் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லணும். நடையா போலீஸ் ஸ்டேஷன். கையை தொட்டுட்டு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காது. கையை முறிச்சு போட்டு விளங்க மாட்டியா? பெரியசாமின திட்டம் போட்டு இது யாரும் செஞ்சிருக்காங்க. தப்பு செஞ்சவன் கையில தான் இந்த விளங்க மாட்டணும். ஏய், நான் யார் தெரியுமில்ல? ஒன்ற பல்ல பார்த்தா தான் தெரியுது. என்ற பல்ல காட்டுறேன். போலீஸ் ஸ்டேஷன் தானே வரணும். போ, போயா வர போ. என்ற வீட்டுக்காரங்க தான் புடிச்சிட்டு வந்தீங்களாமா? எங்கீங்க அவரு? அம்னி, அம்னி, ஏன் அழுற? என்னங்க இது ஒரே அக்கிரமா இருக்குது. உங்களை போய் சாராயம் கீராயம் காய்ச்சல் சொல்லி செயல வச்சு போட்டாங்க. செயல வச்சுட்டாங்கன்னா முடிய போட்டுருவானுங்க. வீட்டுக்கு போ. இல்ல அம்னி, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. நீ பாட்டுக்கு புசுக்கணும் நிக்கிறீங்க. நம்ம குடும்ப கௌரவதி என்ன அவரு? போ. நீங்களும் வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மணி, குழந்தை தனியா விட்டு போட்டா வந்து அறிவு இருக்கா? வீட்டுக்கு போ. இல்ல, இவங்க தெரியாம வச்சு போட்டாங்க. ஏனுங்கண்ணா, ஏனுங்கண்ணா கொஞ்சம் திறந்து போனுங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். எனக்கு நான் சொல்றது. ஏய், ஏய், என்ன ஏய்யா, கண்ட கழுதைகளை உள்ள விட்டுக்கிட்டு ஏய், யார கழுதங்க உழந்துருவன் ஜாக்கு. யோ, உள்ள இருந்துகிட்டு இவ்வளவு திமிரா பேசுற, முட்டிய பேத்து விடுவேன். என்ன பத்தி தெரியுமில உனக்கு? ஏய், வெளிய விட்டு பாருங்க. ஆற பார்த்து என்ன பேசுற நீ? பரவாது கொடுத்து மறுவாது வாங்கிக்கோ, அதான் உனக்கு நல்லது. ஆமா, எனக்கு நான் சொல்றது. மரியாதையா? ஏண்டி அன்னைக்கு என்ன சொன்ன? ஏய், நீ போட்டு பேசுன. ஏய், ஏய், பஞ்சாயத்து பிரகாரம் தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும்ல. இப்போ உன் புருஷனும் தப்பு பண்ணிருக்கிறான். அதுக்குண்டான மரியாதை தான் இப்ப நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். என்ற விட்டு கவுண்டர் ஒண்ணு தப்பு செஞ்சுக்க மாட்டாரு. பேசாம அவர் விட்டு போடு. இது நீ நினைச்சா தீர்ப்பு சொல்ற பஞ்சாயத்து இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷன். இங்க நான் வச்சதான் சட்டம், நான் சொல்றதான் தீர்ப்பு. அது எப்படி? போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள நுழையறப்போ தொப்பி எடுத்துட்டு ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ கையில புடிச்சுக்கிட்டு தான் உள்ள நுழையணும் இல்ல? அது உன் வீட்டு சட்டம். இப்ப நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற, என் வீட்டு சட்டத்தை கேக்குறியா? ஓடி வெளிய, கெட் அவுட். ஏய், அம்மணி, போயிடு. என்ற முன்னாடி உன்னை யார் திட்டினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. போ. நான் தான் முதல்ல சொன்னல, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. அம்மணி, இங்க என்ற கௌரதி முக்கியம் இல்ல. உடனே வா. போ. எனக்கு ஒண்ணா. அம்மணி, நான் வந்துடுறேன். தைரியமா போ. கவுண்டர் வீட்டுல இல்லாத போ. இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக இங்க வந்த? தப்பா நினைச்சுக்கிறமா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள வரல. வேற எதுக்கு வந்த? கவுண்டர் சந்தேகப்பட்டு இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போனது சரிதான். இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் ஒன்னு அந்த அளவுக்கு பேசிருக்க கூடாது. என்ன ஆளையே பொறுத்துக்க முடியலன்னா அப்புறம் பாருமா, இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. நான் என்ன சொன்னாலும் கேப்பார். நீ ஒண்ணும் கவலையே படாத. கவுண்டர் விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்குவே இந்த பண்ணை யாருங்கிறத. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்த வேலை முடிஞ்சது. நான் வரட்டுமாமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல எதுக்காக ஊர் ஜனங்களா வந்து நிக்கிறாங்க? கவுண்டர் இல்லாதப்போ கவுண்டிச்சு கூட உள்ள தாழ்பால் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய கூட்டம். என்னத்த தெரிஞ்சுக்க போறீங்க? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. பெரிய மனுஷன்னா ஒரு சவலம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக போய் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்தணுமா என்ன? அப்ப தப்பு நடந்திருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. பாத்துக்கிறேன். வெளிவாடி, வெளிவா வாடி. என்ன எல்லாருமா வந்திருக்கீங்க? என்ற வீட்டுக்கார வரலையாக்கு? அவன் தான் என் வீட்டுல இருக்கானே, அதனாலதான் உன் வீட்டுல நீ பண்ணையார் கூட இருக்கியா? என்முட்டு பேர் நின்னுட்டு இருக்க போது என்றா சொன்ன நீ? நான் என்னடி சொல்றது? உங்க ஊர் பாஷையிலேயே சொன்னா அபுசாரி. பண்ண உள்ள இருந்து வந்தது நீதாயா? நடந்தது என்ன சொல்லு? உள்ள இருந்து வந்ததுதான் நீங்க பாத்தீங்க, நீங்களும் பாத்தீங்க, ஊர்ல உள்ள ஜனங்களும் பாத்துட்டாங்க. அது ஏதோ நடந்து போச்சு. சும்மா சும்மா அதையே கேட்டு இருந்தா எப்படி? எந்த பொண்ணுதான் அதை ஒத்துக்குங்க? என்றா சொன்ன? என்றா சொன்ன நீ? எழுதி கைய. ஊருக்கே வச்சாளா வெள்ளாம, வீட்டுக்குள்ள வச்சாளா நாட்டாமைய. செய்யறதையும் செஞ்சுட்டு வந்து பசப்பறிய. அம்மா, இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு நீ வாய் திறந்து இப்படி பேச போட்டிய. இவங்க எல்லாம் வேணும்னு சொல்றாங்கம்மா. என்ற வீட்டுக்கு நல்லதுக்கு தான் 4 பேர் வந்திருக்காங்க. இப்ப நான் கேட்டவன சொல்றதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களாக்கு? ஐயோ, கவுண்டர் மட்டும் இது பார்த்தாருன்னா அவர் செயலுக்குள்ள இருக்கிறதால நீங்க எல்லாம் இப்படி பேச போட்டீங்க. நானும் ஒன்று பொண்ணு மாதிரி தானே. ஒன்று பொண்ணுக்கு இப்படி யாருன்னா நீ எல்லாம் இப்படி பேசிருப்பியா? பேசிருக்க மாட்டா? அது சரி, சாக கடந்த உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ தாலியவே கட்டிக்கிட்டவ. இப்ப உள்ள இருக்கிற உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு நீ எதை வேணாலும் செய்வடியாமா? சத்தி, பஞ்சாயத்துல ஒன்று புருஷன் நிக்க வச்சு கேட்டவன சொன்னப்போ நான் எப்படி எல்லாம் ஓரையாடி உன்னை காப்பாத்துன. இப்ப நீ நல்லவளாயிட்ட, நான் கேட்டவளாயிட்ட. இல்ல, நான் கேட்டவன் இல்ல. இந்த தாலி சத்தியமா சொல்றேன், நான் கேட்டவன் இல்ல. என்ன நம்புங்க. இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு நீங்களும் வாய் திறக்காம சும்மா இருக்கீங்களா? அதான் இப்ப நேர்லயே பாத்துட்டோமே. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி அழுது புலம்புறதையெல்லாம் இந்த ஊர்க்காரங்க நம்ப போறதில்ல. இந்த கேஸ நானும் அவ்வளவு சீக்கிரம் விட போறதில்லை. யோ, எழுத்துட்டு வாயா ஸ்டேஷனுக்கு. லோக்கல் பாசமா? அப்ப நானே பாத்துக்கிறேன். வா.
சனங்க முன்னாடி என்ன மோசம் கெட்டவள் ஆக்கிட்டே இல்ல நீ. நான் கவுண்டச்சி மாத்திரம் இல்லையா, மானஸ்தி. தொடாத என்ன. நான் கெட்டவன்னு சொல்றதுக்காக நீ கூட்டுன இந்த சனம், நாளைக்கு நான் நல்லவன்னு சொல்றதுக்கு இந்த சனம் வராது. அப்படி கூப்பிட்டாலே யாரும் வர மாட்டாங்க, என்ன நம்பவும் மாட்டாங்க. இந்த சனங்களை வாக்கிய நல்லவன தெரிஞ்சுக்க வேண்டாம்.